விஜய் அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், அதை நான் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அவர் ஆசைப்பட்டது போன்று அரசியலுக்கு வந்துவிட்டார் விஜய். அரசியல் கட்சியை துவங்கும் முன்பே விஜயின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரை தமிழகத்தின் எதிர்காலமே, வருங்கால முதல்வரே என அழைத்து போஸ்டர் அடித்து வாழ்த்தினார்கள் ரசிகர்கள். விஜய் முதல்வரா என்று விமர்சனம் எழுந்த போது அது ரசிகர்களின் ஆசை. விஜயின் முதல்வராக பார்க்க அவர்கள் நினைப்பதில் தவறில்லை என்றும் விளக்கமளித்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜயை சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்ததுடன் கடமை முடிந்துவிட்டது என்று கைவிட்டு விடாமல் அவரின் வளர்ச்சி அபாரமாக காரணமாக இருந்தவர் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனால் அரசியலில் விஜய் பக்கத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லை. அப்பாவை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாததுதான் அரசியலில் விஜய் செய்யும் பெரிய தவறு. அவர் மட்டும் விஜய் உடனேயே இருந்தால் கரூர் துயரம் நடந்திருக்காது. பிரச்சாரத்திற்காக வெளியே வரும் பொழுது எல்லாம் ஏதாவது சம்பவம் நடக்காது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் விஜய்க்கு நடிகை ஒருவருடன் உறவு இருப்பதாக மனைவி சங்கீதா தெரிவித்தது பெரிய மைனஸ் ஆகிவிட்டது. விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்ததோடு நிலாங்கரை வீட்டில் தங்கவிட மாட்டேன் என்கிறார் விஜய் என சங்கீதா மேலும் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த தகவல் பெரும் பேசு பொருளாகிவிட்டது. இந்த விமர்சனங்களை எல்லாம் சரி செய்து விஜய் எப்படி வெற்றி பெற போகிறார் என்பதை பார்க்க பலரும் ஆர்வமாக இருக்கின்றனர்.